இல்ல இது என்ன கடைசியில ஹோஸ்டிங்க கொண்டு நாட்டாம கையில கொடுத்திருக்கிய? நாங்க அப்படி இப்படின்னு யாரெல்லாம பத்தி பேசிட்டு இருந்தா நாட்டாம கையில கொண்டு ஹோஸ்டிங்க கொடுத்திருக்கிய? நண்பர்களே, எனக்கு கொண்டு விளங்கல. ஐயா நாட்டாம, நீங்க என்ன இந்த பக்கம் ஹோஸ்டிங்க கரெக்டா பண்ணிருவீங்களா? சீசன் 8 எடுத்து கொண்டு போயிருவீங்களா இல்ல கவுத்திருவீங்களா? இல்ல எனக்கு ஒண்ணும் தெரியல நண்பர்களே, எங்க போய் முடிய போகுதுன்னு. பட் நேத்து வரத்துக்கு சோசியல் மீடியா ஒரு மாதிரி பேசிட்டு இருந்து நேத்து நைட்ல இருந்து ஒரு டிஃபரெண்டா பேசிட்டு இருக்குது. என்ன எனக்கு புரியல. அதை பத்தி இந்த வீடியோல பாப்போம். நீங்க கண்டிப்பா பாத்திருப்பிய நேத்து நைட்ல இருந்து இந்த பரபரப்பான நியூஸ் போயிட்டு இருந்திருக்கோம். யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம நாட்டாம அவர்கள். அதை பத்தி பாப்போம். வணக்கம் மக்களே. சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 2 டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஒன்னு, போஸ்டிங் பத்தி பரபரப்பா பேசப்பட்டு நேத்து வரைக்கும், அதாவது நேத்து நைட்டு வரத்துக்கும் அவரா இவரான்னு பேசிட்டு இருந்த சோசியல் மீடியா சடனா நேத்து நைட்டு இவர் தான் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு, அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு உங்களுக்கு சில பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதை பத்தி என்னன்னு இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன். ரெண்டாவது டாபிக், விஜய் டிவி சைடுல இருந்து அபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. என்ன ப்ரோ கமல் சார் ரிட்டர்ன் வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல கமல் சார் போனதுக்கு வருத்தம் தெரிவிச்சு ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுல சில பல விஷயங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஏதோ ட்விஸ்ட் இருக்குமோ மாதிரி தோணுது நண்பர்களே. சோ அதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட், போஸ்டிங் யார் கைக்கு தான் ப்ரோ போச்சு? எஸ்டிஆர் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா நான் நிறைய லிஸ்ட் இருந்துச்சு போஸ்டிங்ல பார்க்க போனா ஏகப்பட்ட பேரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. உண்மையாவே இவ்வளவு நாள் நம்ம கமல் சார் வந்து வேணான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். கமல் சார் வேணாம்பான்னு சடனா கமல் சார் போன அப்புறம் தான் அதோட ஒரு வேல்யூ தெரியுது. ஐயோ கமல் சார் போயிட்டாரா, அடுத்த இந்த ஷோவை யார் எடுத்து நடத்துவான்னு தெரியலையே, இல்ல இவங்ககிட்ட போனா கரெக்டா இருக்குமா அவங்ககிட்ட போனா கரெக்டா இருக்குமான்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு குழப்பம் வர ஆரம்பிச்சு. நம்மளே ஒரு 5 பேர் எடுத்து இவங்க வந்தாதான் கரெக்டா இருக்கும் சொல்லி நமக்குள்ள பேசிட்டு தான் இருந்தோம். நீங்க கவனிச்சிருப்பீங்க. அபிஷியலாவும் சில நியூஸ் வந்த மாதிரி நம்ம கவனிச்சோம். இதுல முதல் இடத்துல இருந்ததே எஸ்டிஆர் தான். கண்டிப்பா நீங்க கவனிச்சிருப்பீங்க. எஸ்டிஆர் வந்தா இதை மேனேஜ் பண்ணிடுவாரு, கரெக்டா கொண்டு போறாரு நம்ம பேசவே இல்லை. எந்த ஒரு இடத்துலயுமே கமல் சார் மாதிரி ஃபுல்ஃபில் பண்ண முடியும் நம்ம சொல்லவே இல்லை. இருந்தாலும் கமல் சார் கடைசி 2 சீசன் சொதப்பிட்டாரு. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி சொல்றேன், கமல் சார் தான் இந்த பிபி தமிழ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மேனேஜ் பண்ற வயசுல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு எஸ்டிஆர் கரெக்டா பண்ணிடுவான்னு சொல்லி நம்ம பேசணும். கண்டிப்பா நிறைய பேர் சோசியல் மீடியா கமெண்ட் செக்ஷன்ல கூட நான் கேட்டிருந்தேன் யார் ஹோஸ்டிங் வந்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு. நிறைய பேர், ராம்குமார், சரவணன், அப்படி நிறைய பேர், ஏகப்பட்ட பேர், கபீர், மிஷால், நிறைய பேர் போட்டிருந்த கமெண்ட் எல்லாமே எஸ்டிஆர் வந்தா கரெக்டா இருக்கும், எஸ்டிஆர் கரெக்ட் ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. கமெண்ட் போட்ட எல்லாருக்கும் அது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 90% நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்புங்க. அப்ப என்ன பண்ண இடையில நாட்டாமை பத்தி பேசினா அங்க வரேன். நேத்து நைட்ல இருந்து சோசியல் மீடியால நாட்டாம, அதாவது நம்ம சரத்குமார் சார் தான் ஹோஸ்டிங், நம்ம சரத்குமார் சார் தான் ஹோஸ்ட் பண்ண போறாரு, வரப்போற சீசன் எல்லாம் அவர் கைக்கு தான் போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு நியூஸ் பரவிட்டு இருந்து, என்னடா இது ஒரு புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு ட்விட்டர் பக்கம் எல்லாம் போய் பார்த்தா ஒரு தம்ப்லைன் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அபிஷியலா நியூஸ் வந்துட்டு போலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பி ஏகப்பட்ட பேர் சரத்குமார் தான் நாட்டாம காலத்துல இறங்குறாருன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. பட் நேத்து நைட்டு அதை ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் பேசினது என்னன்னா, வேணா இவர் செட் ஆக மாட்டாரு பேசிட்டு இருந்தாங்க. வர நிறைய பேர் அதை அடாப்ட் ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, கமல் சாருக்கு அடுத்து சரத்குமார்னா ஒரு கெத்து இருக்கும், பயங்கரமா பண்ணிடுவான்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அபிஷியலையும் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து உண்மையாவே சரத்குமாரையும் அப்ரோச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னடா இது எங்களுக்கு நாங்க எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்குடா. ஏன்னா நம்மளோட லிஸ்ட்ல இருந்தது யாரு? எஸ்டிஆர். முதல் இடத்துல வச்சிருந்தது எஸ்டிஆர், 2வது இடத்துல வச்சிருந்தது விஜய் சேதுபதி, அடுத்தது நம்ம ரம்யா கிருஷ்ணன் வச்சிருந்தோம், அடுத்தது நம்ம சூர்யா சார், அர்ஜுன், நிறைய என்னடா லிஸ்ட் பெருசா இவ்வளவு லிஸ்ட் இருந்துச்சு. உண்மையாவே பிரகாஷ் ராஜ் சார் இவ்வளவு பேர் லிஸ்ட்ல இருந்தாங்க. இவ்வளவு பேர் சோசியல் மீடியால பேசிட்டு இருந்தாங்க. அபிஷியலா ஒரு சில பேர் சொல்றது எல்லாமே எஸ்டிஆர், ரம்யா கிருஷ்ணன், விஜய் சேதுபதி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த 3 பேர் தான் இப்போதைக்கு அப்ரோச் பண்ணிருக்கதா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் சடனா நேத்து நைட்ல இருந்து நாட்டாம தான் நமது சரத்குமார் சார் தான் இதை ஹோஸ்ட் பண்றாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. சரி, ஓகே, சரத்குமார் சார் ஹோஸ்ட் பண்ணா கரெக்டா பண்ணிடுவாரா அப்படிங்கிற கொஸ்டின் உங்ககிட்ட நான் இங்க வைக்கிறேன். ஓகேவா? இது நீங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா, லைக்க போட்டு ப்ரோ கரெக்டா பண்ணிடுவாரு. நிறைய வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா நிறைய பேர் வந்து சரத்குமார் கரெக்டா பண்ணிடுவார் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு பக்காவா இருக்கும் அப்படி சொல்றாங்க. பட் என்னோட கருத்துலயும் நான் இதுல ஒரு 20% ஒரு 30% ஒத்துப்பேன். என்னன்னா அவர்கிட்ட ஒரு கெத்து இருக்கும், கண்டிப்பாவே ஒரு தோரணை இருக்கும். ஏன்னா அந்த ஷோல ஆப்போசிட்ல இருக்க கண்டஸ்டன்ஸை மிரட்டுறதுக்கு ஒரு தோரணை வேணும். போஸ்ட் என்னதான் பேசினாலும் உள்ள ஆட்கள் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து பயப்பட மாட்டாங்க, ஒரு நார்மலாவே சிரிச்சிட்டு போன மாதிரி போயிருவாங்க. பட் கமல் சார்ட்ட அந்த ஒரு கெத்து இருக்கும். என்னன்னா, நீ அன்னைக்கு அப்படி பேசினல, அன்னைக்கு இப்படி பேசிட்டு இந்த வாரம் நீங்க இப்படி பண்ண கூடாதுல்ல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுறாரு. அந்த இடத்துல ஒரு தோரணை இருக்கும். சோ அதனாலே கண்டஸ்டன்ஸ் பயப்படுவாங்க. சோ அதே மீதி ஆட்கள் யாரும் பேசினாலும் அந்த தோரணை வருமானு எனக்கு தெரிஞ்சு டவுட் இருந்துச்சு. பட் சரத்குமார் சார இந்த ஒரு இடத்துல நான் ஒத்துப்பேன், தோரணையில கண்டிப்பா அடிச்சுக்கவே முடியாது, கண்டிப்பா அந்த ஒரு கெத்து இருக்கும். அதனால ஓகே தான் நான் சொல்றேன். பட் இருந்தாலும் இந்த பேசுற விதங்கள், கொண்டு போற ஸ்டைல், இது எல்லாமே மக்கள் கிட்ட அடாப்ட் ஆகிற விஷயம் அது எல்லாமே செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் அது எனக்கு ஒரு டவுட்டே தான் இருக்கு. மக்கள் கிட்ட ஒரு ஒன்றி மக்களை புரிஞ்சு இந்த ஷோவை கொண்டு போனாதான் கொண்டு போக முடியும். சோ அதுல எனக்கு தெரிஞ்சு சரத்குமார் சார் மேல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சோ உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. பட் இருந்தாலும் இப்ப அபிஷியல் நியூஸ்க்கு வரேன்.
அபிஷியலாவே சில பேர் வந்து இவ்வளவு பேர் தான் அப்ரோச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஸ்டிஆர் தான். பட் எஸ்டிஆர் மேலே இப்போ ஒரு கேள்விக்குறி வச்சுட்டாங்க. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்டிஆருமே ஒரு மூவில இருக்காங்க. அதுவும் நம்ம கமல் சார் இருக்க மூவில தக் லைஃப் அப்படிங்கிற மூவி. அந்த மூவிக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. அதுல டப்பிங் கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு யாரில் கூட எஸ்டிஆர் போட்டிருப்பா, நீங்க கவனிச்சிருப்பீங்க. சோ இந்த மாதிரி அவங்களுமே கொஞ்சம் ஆக்டிவா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கமல் சார் வெளியே போனதுக்கான காரணம் என்ன? மூவி மேல போக்கஸ் பண்ண போறேன், ஏஐ பத்தி படிக்க போறேன், ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ அதுல மூவிஸ் இன்னும் நிறைய எடுக்கலான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கம்பெனில நம்ம சிலம்பரசன் ஒரு மூவி பண்றதா இருக்காங்களாம், ஒரு கமிட் ஆயிருக்கதா சொல்றாங்க. ஸோ இந்த வகையில பார்க்கும்போது எஸ்டிஆர் மேல ஒரு கேள்விக்குறியா ஆகுறாங்க. ஏன்னா அவரு வாய்ப்பு இருக்கா அப்புறம், பட் அவர் ஒரு சீசன் பண்ணிருக்காரு, உள்ள வந்தா தாறுமாறா பண்ணிடுவார், நமக்கு நம்பிக்கை இருக்கு. பட் இருந்தாலுமே இப்ப அதுல ஒரு கேள்விக்குறி வர ஆரம்பிச்சு. ஓகேவா, இப்ப அதுல ஒரு கேள்விக்குறி வர ஆரம்பிச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% நான் கருத்தா நம்பிக்கையா இருக்கேன்ப்பா, கண்டிப்பா அவர் வருவார், கண்டிப்பா எஸ்டிஆர் தான் உள்ள வருவார் சொல்லிட்டு. ரெண்டாவது இடத்துல விஜய் சேதுபதி அப்ரோச் பண்ணிருக்கதா சொல்றாங்க. மூணாவது நம்ம இவங்க தான், அது பேரு ரம்யா கிருஷ்ணன். பட் அவங்க வந்து கையை விரிச்சிட்டதா சொல்லிட்டாங்க, நான் வரமாட்டேன், நான் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பண்ணப்பவே அந்த 2 எபிசோடுக்கான டிஆர்பி வச்சு பார்க்கும்போது நமக்கு அது செட் ஆகாதுன்னு தோணிட்டு, ஸோ அதனால நான் வரலன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்ரோச் பண்ணிருக்கல எஸ்டிஆர் விஜய் சேதுபதி மட்டும் தான் இருக்காங்க. இன்னும் முடிவே எடுக்கல. ஏன்னா இந்த மந்த் வந்து ஐலோகோ ரிவீல் பண்ணி ஆகணும். லாஸ்ட் சீசனே ஆகஸ்ட் 18 நினைக்கிறேன் ஐலோகோ ரிவீல் பண்ணிட்டாங்க. கமல் சார் வந்து இந்த ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு கார் பின்னாடி நிற்கும், ஒரு கடல் மேல ஒரு பிரிட்ஜ் மாதிரி வச்சால நின்று ஐலோகோ ரிவீல் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஆகஸ்ட் 15ல ரிவீல் பண்ணாங்க. சோ அதனால இந்த சீசனுக்கான ஐலோகோ இந்த மந்த் எப்போ ரிவீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. கண்டிப்பா அதுக்கான ஷூட்லாம் ஸ்டார்ட் ஆகி ஆகணும். அதுக்கு வந்து ஹோஸ்ட் தேவை. அதனால கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துக்குள்ள ஹோஸ்டுக்கான முடிவுகள் கிடைச்சிரும் நமக்கு. சோ அதை பத்தி டீடைலா சொல்லலாம். நீங்க சொல்லுங்க, இப்ப 2 பேரை கம்பேர் பண்ணலாம், எஸ்டிஆரா சரத்குமார் சாரா, இந்த 2 பேர்ல யார் வந்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லுங்க. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்தது நம்ம கமல் சார் போனதை பத்தி நம்ம விஜய் டிவி போட்ட அறிக்கை என்னன்னா, ஒண்ணுமே இல்ல, கமல் சார் வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டாருல, நான் மூவி கமிட்மெண்ட்னால வெளியே போறேன்னு சொல்லிட்டு, அதை சார்பா விஜய் டிவில இருந்து ஒண்ணு கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, ஓகே நீங்க போனது எங்களுக்கு வருத்தம் தெரிவிக்குது, இந்த 7 சீசனை நீங்க தான் ஒரு பில்லர் மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க, இந்த 7 சீசனா மக்கள் கிட்ட எப்படி பேசணும், எந்த ஒரு கண்டஸ்டன்ஸ் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டா பேசி இந்தியாலே ஒரு டாப் ஷோவா கொண்டு வந்தது நீங்க தான். சோ ரியாலிட்டி ஷோல எனக்கு தெரிஞ்சு டாப் ஷோ தான் இது, பயங்கரமான ஷோ. இந்த 3 மாசம் மக்கள் எல்லாருமே அப்படி உட்காந்து பார்ப்பாங்க. சோ அந்த வகைக்கு கொண்டு போனதுக்கான காரணம் என்னமோ கமல் சார் ஒரு பார்ட்டா இருக்காரு, இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. என்னதான் வெறும் சாட்டர்டே சண்டே 2 நாள் வந்துட்டு போனாலும் கூட அந்த ஷோவை கொண்டு போனதுக்கான ஒரு பில்லரா கமல் சார் இருந்தாருங்கிறது உண்மை. அதனால அது கமல் சார் போனது ஒரு பெரிய இழப்பு தான். அது நம்ம என்னதான் ட்ரோல் பண்ணாலும் சரி, அது ஒரு பெரிய இழப்பு தான். பட் அவங்க சேனல் சைட்ல இருந்து அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பட் உங்களுக்கு மூவி கமிட்மெண்ட்லாம் இருக்கனால அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதை வெற்றி பெறணும்னு நாங்க வாழ்த்துறோம். பட் நீங்க வளர்த்த இந்த ஒரு சீசன், நீங்க கொண்டு வந்த இவ்வளவு பெரிய சீசன், வரப்போற சீசன் வெற்றி அடைய நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்க போட்ட விதை தான் இந்த சீசன். ஸோ கண்டிப்பா பெரிய மரமா வளரணும் கண்டிப்பா. ஸோ அதுக்கான ஆதரவு உங்ககிட்ட இருந்து எப்பவும் இருக்கும் நாங்க நம்புறோம்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒரு இழப்பு தான். கமல் சார் 150 கோடி கேட்டாங்க, நல்ல சேனல் சைட்ல இருந்து கொடுக்க முடியாம அனுப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசி 2 சீசன் டவுன், அது நீங்களே கவனிச்சிருப்பீங்க. டவுன் மீன்ஸ் மக்களுக்கு ஒரு இது போயிட்டு, மக்கள் வந்து ரியாலிட்டி ஷோவா பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே, இது ஒரு ஸ்கிரிப்ட், இது வந்து வெளியே இருந்து பிஆர் டீம் வேலை பாக்குறாங்க, கமல் சார் வந்து ரொம்ப ஸ்கிரிப்ட் படி பண்றாரு, ஒன் சைட் பண்றாரு சொல்லிட்டு கொஞ்சம் மக்களுக்கு வந்து வெறுப்பு வர ஆரம்பிச்சு. சோ அந்த இடத்துல இருக்க அது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி தான் கமல் சார் அழகா வெளியே வந்துட்டாரு. பட் பார்க்கலாம், இதுக்கப்புறம் இருக்கிற டீம் வந்து வரப்போற ஹோஸ்ட, அதாவது இனி வரப்போற ஹோஸ்ட பக்காவா ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து கெத்தா சாட்டர்டே சண்டே, கமல் சார் வந்து ஃபர்ஸ்ட் 2-3 சீசன் அடிச்சார்ல, சாட்டர்டே சண்டே ஷார்ட்டா எல்லாம் கலத்தி போட்டு என்ன சண்டைக்கு வர வேண்டியாம அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கெத்தா பேசினா கண்டிப்பா தூக்கி நிறுத்தும். ஏன்னா இது ஒரு பெரிய ஷோங்க, அவ்வளவு சீக்கிரத்துல படுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடு தான் பீக் ஆகும். அதே மாதிரி லாஸ்ட் சீசன் மாதிரி மொக்கையா உள்ள ஒரு டாஸ்கே இல்லாமலாம் வச்சீங்கன்னா படுத்துரும். அதுவுமே ஒரு முக்கியமான பாயிண்ட். சோ பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன, யாரு ஹோஸ்டா வந்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லி உங்களோட கருத்து சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருக்கேன். இன்னும் கன்ஃபார்ம் ஆகல நண்பர்களே, சரத்குமார் சார்லாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.